ஒரு காட்டுல சாமின்ற ஒரு சிறிய அணில் வாழ்ந்து வந்தது. அது குளிர்காலத்திற்கு முன்பாக 100 பருப்புகளை சேகரிக்க முடிவெடுத்தது. இதனால குளிர்காலத்துல உணவு தேடி கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது என்று எண்ணியது. தொடக்கத்துல சாமி மிகவும் ஊக்கத்துடன் துள்ளித் துள்ளி பருப்புகளை சேகரித்தான். ஆனால் சில நாட்கள் கழித்து சாமி சோர்ந்து போனான். தன் பருப்பு பையை பார்த்து, வெறும் 20 பருப்பு தான் உள்ளதே என சாமி கவலைப்பட்டு, மனசே இல்ல, இனியும் பருப்பை சேகரிக்க முடியாது என்று மனம் வருந்தினான். அப்போது ஒரு வயதான ஆமை அவன் அருகே வந்தது. சாமி, நீ ஏன் பருப்புகளை சேகரிக்க ஆரம்பிச்ச? குளிர்காலத்தில் எனக்கு உணவு தேடுவது கஷ்டம். இப்போதே சேகரித்து வைத்தால் குளிர்காலத்தில் நிம்மதியாக ஓய்வெடுப்பேன் என்றான் சாமி. அப்படியானால் உனது ஊக்கத்தை நம்பி நிக்காதே. ஊக்கம் சொந்தக்காரங்க மாதிரி, அவங்க வருவாங்க போவாங்க. ஆனால் டிசிப்ளின் ஒரு ஏணி மாதிரி. அதில் ஒவ்வொரு படியாக ஏறினால் உனது இலக்கை அடையலாம். ஆமை சொன்ன அறிவுரையின் பின் சாமியின் ஆட்டிடியூட் மாறியது. அவன் 100 பருப்புகளை சேகரிக்க வேண்டும் என்று கவலைப்படல. அவன் மாற்றாக ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு பருப்பை தேடிக்கொண்டே இருந்தான். ஒவ்வொரு 5 பருப்புகளுக்கும் பின் மகிழ்ச்சியாக நடனமாடுவான். சாமி தங்கிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தான். ஒவ்வொரு காலையும் பருப்பு தேடும் வேலைதான் முக்கியம் என்று. நாட்கள் கடந்து சென்றன. சாமியின் பை நிறைய பருப்புகளால் நிரம்பியது. அவன் எந்த கவலையுமின்றி பருப்புகளை சாப்பிட்டுக் கொண்டு குளிர்காலத்தை நிம்மதியாக கழித்தான்.